நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. பிரதி திங்கள் தோறும் இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு அரசியல் விமர்சகர் ஊடக பத்தி எழுத்தாளர் ஜஜீந்திரா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் ஜதீந்திரா. வணக்கம் ராஜ். வணக்கம் ராஜ், தொடரும். நாம் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் முறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பல விடயங்களை ஆராயலாம் என்று இருக்கும் அந்த நிலையிலே முதலாவதாக ஒரு வாரத்துக்கு முன்னர் இடம்பெற்ற வடபகுதியிலே இடம்பெற்ற சம்பவமாகிய சாவச்சேரி நகர சபை மற்றும் வவுனியா மாநகர சபையினுடைய பிரதி தவிசாளர் மற்றும் முதல்வருடைய பதவி பறிப்பு சம்பந்தமாக ஆளுநரால் விடுக்கப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தல் அடிப்படையிலே அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட வவுனியாவினுடைய பதவியானது மீண்டும் அமர்த்தப்பட்டிருக்கின்றது. அது மீண்டும் அடுத்த 15ஆம் தேதி வரைக்கும் அது அமர்த்தப்படும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்திலே சாவச்சேரி விடயம் இப்பொழுது வந்திருக்கிற தீர்ப்பின்படி அந்த இடைக்கால தடை கொடுக்கப்பட முடியாது என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையிலே ஆளுநருடைய செயற்பாடு அளவுக்கு மீறியதாக வந்துவிட்டதா? உங்களுடைய கருத்து என்ன? இதுல முதலாவது விஷயம் என்னென்றால், இந்த விஷயங்கள் எப்படியான சூழலில் நடக்குது என்பது முதலாவது என்றால், நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தலை பிற்போட்டு வருகின்ற சூழலில் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த முடியும். அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. ஆனாலும் அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறி மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போட்டு வருகின்றார்கள். ஆகவே தெரிவு செய்யப்பட்ட மாகாண அரசாங்கம் ஒன்று இல்லாத சூழலில் ஆளுநருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த வடகிழக்கு மாகாணம், வடக்கிலும் கிழக்கிலும் தற்பொழுது ஆளுநருடைய தீர்மானங்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆளுநருடைய முடிவு என்பது மத்தியின் முடிவு. அது மாகாண அரசாங்கம் இல்லாத சூழலில் மத்திய எடுக்கின்ற முடிவு. இந்த நிலையில் தான் இந்த குறித்த 2 உள்ளூராட்சி சபைகளைச் சேர்ந்த அவருடைய பதவிகளும் அதே நேரம் அவருடைய உறுப்புரிமை பதவி என்பது கூட ஒரு நிர்வாக ரீதியான ஒழுங்கீனம் என்ற அடிப்படையிலே அதிலே சில தலையீடுகள் செய்வதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதில் ஒரு நிர்வாகங்களை சீர் செய்வதற்கு அல்லது ஒழுங்குபடுத்துவதற்கு பதவி நிலைகள் இருப்பவர்கள் ஒத்துழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி ஒத்துழைக்காத பொழுதும் சில நடவடிக்கைகள் எடுப்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அவருடைய உறுப்புரிமையும் இல்லாமலாக்குவதாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஆளுநர் அந்த தீர்மானத்தை அறிவித்திருந்தார். இது ஒரு சிக்கலானதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களுடைய உறுப்புரிமையை மத்தியின் கீழ் இயங்குகின்ற மத்தியினுடைய அதிகாரத்தை பிரதித்துவப்படுத்துகிற ஒருவர் தன்னுடைய அதாவது தான் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த முடிவை எடுத்து அவர்களுடைய உறுப்புரிமையை ரத்து செய்திருப்பது ஒரு மிகவும் சிக்கலான விஷயம். இது அனுமதிக்கப்படுமாக இருந்தால் இது எதிர்காலத்திலே இப்படி பரவலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேச சபையின் தலைவரை பிடிக்கவில்லை அல்லது அவரோட முரண்பட்டு விட்டார் என்றால் அவர் தனக்கு இருக்கின்ற அதிகாரம் என்று சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே இது கேள்விக்குள்ளாக்க வேண்டியது, சட்ட ரீதியாகவும் அதே நேரம் அரசியல் ரீதியாகவும் இது கேள்விக்குள்ளாக்க வேண்டியது. இந்த விடயத்தை அனுமதிக்க முடியாது, ஒரு தமிழ் நிலையில் அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆளுநர் இப்படியான நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது இருக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வரும் என்ற நிலையிலும் இருந்தும் கூட இப்படியாக எதிர்ச்சாதிகாரமாக நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்கள்? இல்ல, நானுதான் ஏற்கனவே குறிப்பிட்டது, தெரிவு செய்யப்பட்ட மாகாண அரசாங்கம் ஒன்று இல்லாத சூழலில் மத்திய அதிகாரத்தை பிரதித்துவம் செய்கின்ற ஒருவர் என்ற வகையிலே அவர் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக கருதி இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறார். ஆனால் இப்படியான எதிர்ப்புகள் வரும் என்றெல்லாம் அவருக்கு தெரியாமல் அவர் செய்யவில்லை, அவர் எல்லாம் தெரிந்துதான் செய்கிறார். மற்றது என்னுடைய பார்வையில் அவர் இதை தன்னிச்சையாக செய்திருப்பார் என்றும் நான் கருதவில்லை. என்றால் இது போன்ற ஒரு கண்ட்ரோவர்சியலான இது போன்ற ஒரு சிக்கலான முடிவு எடுப்பதற்கு முன்னர் அவர் கலந்து ஆலோசனைகளை செய்திருப்பார் மத்தியோடு. நிச்சயமாக மத்தியினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அல்லது அனுமதி இல்லாமல் இதை அவர் செய்திருப்பார் என்று நான் கருதவில்லை. என்றால் அப்படியான ஒரு அரசியல் பின்னணி கொண்டவர் அல்ல இந்த வேதநாயகன்.
அவர் ஒரு சாதாரண நிலையில் இருந்து இந்த பதவிக்கு வந்தவரே தவிர அவர் ஒரு பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர் என்றால் அவருக்கு சில தனிப்பட்ட விருப்பங்கள் இருப்பதாக நாங்கள் சொல்லலாம். அப்படி அல்ல. ஆகவே அவர் மத்தியோடு கலந்துரையாடாமல் இந்த விஷயம் செய்திருக்க மாட்டார். மத்தியும் இப்படியான எதிர்ப்புகள் வரும் என்று தெரியாமல் இதை செய்யவில்லை. ஒருவேளை இதை செய்து அவர்கள் இதற்கு எப்படியான எதிர்வினைகள் வருகின்றது என்று பார்க்கக்கூடும், அல்லது அதை இப்பொழுது அது சட்ட ரீதியான விடயமாக மாறி இருக்கிறது. அரசியல் ரீதியாக தமிழ் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன பல்வேறு மட்டங்களிலும். அதே நேரம் இப்பொழுது அது ஒரு சட்ட ரீதியாக குறிப்பிட்ட வவுனியா மாநகர சபையினுடைய விவகாரம் தற்பொழுது இடைக்கால தடை உத்தரவுக்குள்ளாகி இருக்கிறது. அது தொடர்ந்தும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதே போன்று சாவகச்சேரி அது இடைக்கால உத்தரவு அதை இடைக்கால உத்தரவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அது ஒரு நீதிமன்ற விசாரணைக்குள் இருப்பது. இதை நாங்கள் அடுத்து என்ன நடைபெறுகிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டும். ஆனால் இதை ஒரு வெறுமனே நீதிமன்ற விடயத்துக்குள் மட்டும் அப்படியே முடக்கிவிட்டு அப்படியே நாங்கள் ஒரு நீதிமன்ற ஒரு சட்ட விவகாரமாக திருக்கிவிடவும் கூடாது. ஒரு அரசியல் விவகாரம் இது சட்ட பிரச்சனை அல்ல. ஆனால் சட்ட ரீதியாக அதை கையாள வேண்டிய தேவை இருப்பதால் அந்த சட்டத்துக்குள் செல்லுகிறதே தவிர அடிப்படையில் இது ஒரு அரசியல் விவகாரம். தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வு சம்பந்தமான அதிகார பகிர்வில் அந்த அதிகார பகிர்வுக்கான செயற்பாடுகளின் ஒரு அங்கமாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சரி, நீங்கள் தனிப்பட்ட ஆளுநருடைய தனிப்பட்ட விவகாரமாக இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆளுநருக்கும் புளொட் தரப்பினருக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட விவகாரத்தின் அடிப்படையிலே தான் அந்த காரணமாக கூட இருக்கலாம் என்ற ஒரு கருத்துக்கள் அல்ல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது சுன்னாகம் தபால் நிலைய அந்த கட்டிட நிர்மாணம் சம்பந்தமாக புலட் தலைவருக்கும் இவருக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு முன்னர் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு வஞ்சம் தீர்க்கும் முகமாகத்தான் இப்படியான செயற்பாட்டை அவர் செய்திருக்கலாம் என்ற விதமாக புலட் தலைவர் சித்தார்த்தனும் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமாக ஏதாவது சொல்ல முடியும்? நான் என்னுடைய பார்வை ஒரு அரசியல் அவதானி என்ற வகையில் இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வு சார்ந்த விடயத்துக்காக நான் இந்த விடயத்தை பார்க்கிறேன். ஒரு கட்சி நபர்கள் சொல்லுகிற விஷயங்கள் என்பது அது அவர்களுடைய கருத்து. அது அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் தான் அது அவர்களுடைய பிரச்சனை. ஒருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கூறலாம். ஆனால் இங்கே பிரச்சனை அது என்னை போன்ற நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், இப்பொழுது இது ஒரு தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் மாகாண சபை 13வது திருத்தச் சட்டம் என்ற விடயத்தின் ஊடாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று பல்வேறுபட்ட கட்சிகளும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்ற சூழலிலும் அந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெறவில்லை. ஆகவே அது தொடர்ந்தும் பிற்போடப்பட்டு கொண்டு வருகிறது பல்வேறு காரணங்களை. உண்மையில் இப்பொழுது பெரிய காரணங்கள் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை அதை பிற்போடுவதற்கு தொடர்ந்தும். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் இல்லை என்று தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அவருடைய கட்சியின் சக்தி வாய்ந்த செயலாளர் டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டு தேர்தல் இல்லை என்று. அடுத்த ஆண்டும் தேர்தல் நடைபெறுமா என்பதில் எங்களை போன்ற அரசியல் நோக்கர்களுக்கு சந்தேகங்கள் உண்டு. ஆகவே இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த விடயம் ஒரு சிக்கலான விடயமாக தொடர்ந்தும் இப்படி மாகாண சபை தேர்தலை பிற்போட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலில் மாகாண அதிகாரங்கள் தொடர்பில் ஒரு எல்லை கடந்த தலையீடுகளை மத்திய செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே பிரச்சனை என்ற அண்மையிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏற்கனவே பல இடங்களில் நடந்த விஷயம். அண்மையிலே தெல்லிப்பளை வைத்தியசாலை மாகாணத்துக்கள் இருக்கின்ற வைத்தியசாலை மத்தியங்கள் கொண்டு போகின்ற விடயம் அந்த ஆளுநருடைய தலைமையிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது என்பது ஏற்கனவே இருக்கின்ற மாகாண அதிகாரங்களையும் மாகாண அரசாங்கத்துக்கான வாய்ப்பை தள்ளி போட்டுக் கொண்டு பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இங்கே அரசியல் ரீதியாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விடை. சரி, நீங்கள் சட்டப்பட சொல்லியிருந்தீர்கள் இந்த விடயத்தை நீதிமன்ற நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை மாற்றமாக இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் அணுக வேண்டும் என்று. அப்படி அணுக வேண்டும் என்ற அந்த தார்மீக வேண்டுகோள் அடிப்படையிலே அல்ல செயற்பாட்டின் அடிப்படையிலே அரசியல் கட்சிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட தமிழரசு கட்சியானது இதுவரைக்கும் இது சம்பந்தமாக எந்த விதமான உத்தியோகபூர்வமான கண்டனத்தை வெளியிடவில்லை. அத்துடன் சாவச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் கலந்து கொண்டதாக தெரியவில்லை.
வவுனியாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன காரணத்துக்காக இதை தவிர்த்துக் கொண்டார்கள்? சாவச்சேரியில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கும் நிலையிலே அவர்கள் தவிர்த்ததற்கான காரணம் என்ன என்று சொல்ல முடியும்? அவர்கள் என்னத்துக்கு தவிர்த்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை என்றால் இதிலேயே தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் சரியானது. அவர்கள் வரவில்லை அல்லது அப்பொழுது வருவார்கள் என்பதெல்லாம் வேறுபடி. ஆனால் பிரச்சனை இப்பொழுது அந்த வவுனியா மாநகர சபை விவகாரத்தை தமிழிசை கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் தலைமையிலான சட்டத்திறனிகள் தான் இப்பொழுது அந்த விடயத்தை கையாண்டு வருகிறார்கள். இதில் உள்ள அடிப்படை பிரச்சனை இந்த மாகாண சபை விவகாரத்தை மிக உச்சபட்சமாக அனைவரும் ஒன்றிணைந்து வடகிழக்கிலே அதற்காக தொடர்ந்தும் இயங்கவில்லை என்பது தொடர்ச்சியாக இருக்கிற குற்றச்சாட்டு. அதாவது எது சாத்தியமானதோ அதை முன்னிறுத்தி செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைத்து தமிழ் கட்சிகளுக்கு உண்டு. ஆனால் அது நடைபெறவில்லை. கடந்த 17 வருடங்களாக திரும்ப திரும்ப கட்சிகளுக்குள் பல்வேறு தேர்தல் காலத்தில் ஒன்றுபடுவதும், பிறகு தேர்தல் முடிந்த பிறகு தங்களுடைய ஒவ்வொரு கட்சிகள் என்று யோசிப்பதும், இப்படியான சில உட்சண்டைகளுக்குள் தங்களுடைய நேரத்தை ஆற்றலை விரயம் செய்கின்ற போக்குத்தான் கடந்த 17 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் செயற்பட வேண்டியது இந்த விடயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டுத்தான் எல்லோரும் செயற்பட வேண்டும். ஏன் ஒவ்வொரு கட்சியும் வரவில்லை அது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் ஒன்றுபட்டுத்தான் செயற்பட வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த தெல்லிப்படை விடயம் சம்பந்தமாக நீங்கள் இப்போது பிரச்சாரத்திருந்தீர்கள். அந்த தெல்லிப்படை அந்த கேன்சர் யூனிட் சம்பந்தமாக, அதாவது அந்த அந்த வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் மாற்ற வேண்டும் என்ற விதமான கோரிக்கை அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதிலே சில முரண்பாடான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் என்றால் அதை அறிய விரும்புகின்றோம். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்கள் சில காலத்துக்கு முன்னர் அந்த அந்த யூனிட்டை, அந்த பகுதியை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பார்லமெண்டத்திலே வெளியிட்டிருந்ததாக அர்ஜுனா ராமநாதன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதிலே ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கின்றதா, அல்லது வளவை போல அவர் சொல்லும் ஒரு வேடிக்கையான விமர்சனமாக எடுத்துக்கொள்ளலாம்? அதை இதுல நான் முதலும் குறிப்பிட்ட விஷயம்தான். ஏனென்றால் அரசியல்வாதிகளுடைய இந்த மாதிரியான இவர்களுடைய சண்டைகள், இவர்களுடைய கருத்துக்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்பது பொருத்தமற்றது. மற்றது இந்த நீங்கள் சொன்னவர்களுடைய அதை குறித்த நபருடைய கூற்றுக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் பொதுவெளியில் பேசவும் முடியாது. அவ்வளவு நம்பகத்தன்மையான ஆட்கள் அல்ல. அடுத்த விஷயம், இப்பொழுது பிரச்சனை கஜேந்திரகுமார் சொன்னாராக சொல்லவில்லையா எல்லாம் விட்டுவிட்டு இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் நீண்ட காலம் இதை பற்றி எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதாவது மாகாண சபை விடயத்தில் தமிழ் கட்சிகள் சரியாக இதை செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக நாங்கள் முன்வைத்து வருகிறோம். அதே குற்றச்சாட்டு தான் இப்பொழுதும் வைக்கிறோம். இப்பொழுதும் அதுதான் இருக்கிறது. என்றால் எது சாத்தியமானதோ அதை முன்னிறுத்தி இவர்கள் செயற்படவில்லை என்பதுதான் இவர்கள் மீது உள்ள பிரதான குற்றச்சாட்டு. அதுக்கு கஜேந்திரகுமாரும் விதிவிலக்கல்ல, தமிழிசை கட்சியும் விதிவிலக்கல்ல, மற்ற கட்சிகளும் விதிவிலக்கல். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவ்வப்போது இந்த கூட்டங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், 13 அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பொது வழி கூட்டங்களை நடத்தி வருகின்றது. ஆனால் அது போதாது. அண்மையில் அப்படி ஒரு கூட்டத்துக்கு நான் முல்லைத்தீவிலே ஒரு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் சொன்ன விஷயம், நான் குறிப்பிட்ட விஷயம் தான் இது நாங்கள் எங்களுக்குள்ளேயே கதைத்துக் கொண்டிருக்கிற விஷயம் அல்ல. எங்களை தாண்டி நாங்கள் உரையாட வேண்டிய தேவை, தென்னிலங்கை தழுவி இதை உரையாட வேண்டிய தேவை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். மாகாணத்தில் இருக்கின்ற ஏற்கனவே தரப்பட்ட விடயங்களை மெதுமெதுவாக மாகாண சபை தேர்தலை பிற்போட்டுக் கொண்டு அதில் கை வைப்பதும், அதை மீண்டும் மத்தியை நோக்கி கொண்டு செல்லுகின்ற இந்த நடவடிக்கை ஒரு அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்து, வெறுமனை தமிழ் தரப்புகள் என்று நான் சொல்வது கட்சிகள் மட்டுமல்ல, ஒரு தமிழ் அரசியல் சமூகமா ஒன்றிணைந்து இந்த விடயத்திலே தொடர்ந்து உறுதியாக குரல் கொடுப்பதும், அதற்காக செயற்படுவதும், நேச சக்திகளை அணிதிரட்டுவதும், தென்பகுதியிலும் இந்த மாகாண அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்துள்ள ஏராளமானவர்கள் இருக்கு. முன்னர் இந்த மாகாண சபையிலே முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஆதரவாக பேசுகிறார்கள். அப்படியானவர்கள் எல்லாம் இதில் இணைத்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்பதன் மூலம் அரசாங்கத்தின் மீது சில அழுத்தங்களை பிரிவிக்க முடியும். அதே நேரம் ராஜதந்திர தரப்புகளுக்கும் இந்த விடயத்தை எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அது ஒரு இந்தியாவாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம், அவர்களிடமும் நாங்கள் ஒரு உரித்தோடு போக முடியும். இது நாங்கள் 4-5 தரப்பாக நின்று கொண்டோம்.
ஒருவர் ஒரு நல்லம் என்பதும் இன்னொருவர் கூடா என்பதும் இன்னொருவர் வேறு ஒன்றை பேசுகின்ற பொழுதும் அவர்கள் எங்களை சீரியஸாக எடுக்க மாட்டார். இந்த பிரச்சனையை பற்றித்தான் நாங்கள் கரிசனை கொள்ளலாமே தவிர இதிலே இந்த அரசியல்வாதிகளுடைய சில்லறை சண்டைகளை வைத்துக் கொண்டெல்லாம் நாங்கள் விளையாடி கொடுக்க முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சில்லறை சண்டைகள் தான் பெரிய விஷயம் மாதிரி பேசப்படும். ஆனால் ஜதீந்திரா, இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆளுநருடைய நடவடிக்கையை ஒரு நிதி குற்ற விசாரணை தொடர்பான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சாவச்சேரி நகரசபை உப தவிசாளருடைய விவகாரத்திலும் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும்போது அது அதிகாரங்களை பறிப்பதாக நாங்கள் ஏன் அதை பிரதிபலிக்க வேண்டும்? அதாவது உள் நிர்வாகம் என்பது முறையாக நடப்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் தேவை இல்லை என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? இல்ல, நான் தெளிவா ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது அந்த பிரதேச சபை அல்லது மாநகர சபை அந்த தவிசாளர் அந்த பதவி நிலை சார்ந்து அவர் சிறப்பாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அல்லது நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு இடையூறாக இருக்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை ஒரு உரிய முறையில் விசாரித்து அவருடைய பதவியை அந்த பதவியில் இருந்து அவரை நீக்குவது என்பது வேறுபடி. ஆனால் இங்கே நடந்திருக்க விஷயம் அது மட்டுமல்ல. அதோடு சேர்த்து அவருடைய உறுப்புரிமை, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த உறுப்புரிமையும் இல்லாமலாக்குவதாகத்தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் இருக்கிறது. அதாவது அவருடைய உறுப்புரிமை, அவர்கள் மெம்பராகவே இருக்க முடியாது. இப்ப கேள்வி அப்படின்னா மக்களால் தெரிவு செய்யப்படுதல் என்பதன் பொருள் என்ன? அதுதான் இங்கே உள்ள. ஆனால் அதிக மாகாண திருத்த சட்டத்திலே ஒரு ஆளுநருக்கு ஒரு மாகாண சபை இல்லாத போது அந்த மாகாணத்தில் நடக்கின்ற விவகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அல்லது அதுக்கான அதிகாரம் முழுவதும் ஆளுநருக்கு இருப்பதாகத்தானே மாகாண சபை ஏற்பாடுகளிலே இருக்கிறது. இல்ல ஆளுநருக்கு அதாவது நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் தொடர்பாக இப்பொழுது பிரச்சனை கிடையாது. அது கூட பிரச்சனை தான். அது அரசியல் ரீதியாக போராட வேண்டிய விஷயம், அதை விட. ஆனால் இப்பொழுது பிரச்சனை இது இந்த அவர்கள் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்புரிமையிலிருந்தே நீக்குவதாக அந்த வர்த்தமானி இருக்கிறது. அதாவது அவர்களை உறுப்பினராக அவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் தெரிவு செய்யப்பட்டது மக்களால். இப்ப இது இலங்கை அரசியலிலேயே ஒரு முக்கியமான விடயமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அந்த தெரிவு முறையிலே மன்னிக்கவும், நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், தெரிவு முறையிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களின்படி நான் நினைக்கிறேன் ஒரு உறுப்பினருடைய உறுப்புரிமை வரிதாக்கப்பட்டால் அதே கட்சியைச் சேர்ந்த அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டவர் அந்த இடத்துக்கு வரலாம் என்ற ஒரு ஏற்பாடுகள் இருப்பதால் இதிலே கட்சிகளுக்கு பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லையே. தனி நபர்களுடைய நடவடிக்கை தான் மட்டும்தானே இதில் பார்க்கப்பட வேண்டும். இல்ல, இதுல பிரச்சனை என்னென்றால் இதுல கட்சி தனிநபர் என்பதல்ல. எப்பொழுது இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை எதிர்காலத்திலே வேறு ஆளுநர்களால் தாராளமாக இதை எடுக்க முடியும். இது இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயமாக கேள்விக்குள்ளாக்கப்படாமல் இருந்தால், உதாரணமாக இப்ப மாகாண சபை தேர்தல், உதாரணமாக நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ஒரு பிரதேச சபை தலைவரை பிடிக்கவில்லை, அவர் ஆளுநரிடம் அங்கு ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் தானே ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறார். அதான் விசாரணை கமிஷனை யார் நியமிக்கிறது? அதுவும் ஆளுநர். நீங்கள் தானே விசாரணையும் செய்கிறீர்கள், நீங்கள் தானே எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். விசாரணை கமிஷன் என்பது சட்ட ரீதியாக அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த சட்ட ரீதியான ஏற்பாடு என்பதைத்தான் தமிழ் தரப்பு அதன் மீது கேள்விகளை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் நாளைக்கு இது பல்வேறு மட்டங்களிலும் மிஸ்யூஸ் பண்ணப்படாது. உதாரணமாக மத்திய அரசாங்கத்தில் கூட ஒரு சம்பவம் நடைபெற்ற இப்போது சிறைச்சாலை சம்பவம் நடக்கும்போது அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கிறது என்று சொன்னால் அப்போது நாங்கள் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டலாமா? சிறைச்சாலையை நடத்துவோர் நீங்கள் தான், விசாரணை கமிஷனையும் வைப்பவர் நீங்கள் தான் என்று அரசாங்கத்தை குற்றம் சொல்ல முடியுமா? அது ஒரு மற்ற விசாரணைகளுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுது இது ஒரு சபை, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர்களால் நடத்தப்படுகிற சபை. இது ஒரு திணைக்களம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளால் நடத்தப்படுகிற விஷயம். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அங்கே உறுப்பினராக இருக்கிறார். கேள்வி, மக்களால் மக்களிடம் உரிமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மக்களின் இறமையை கேள்விக்குள்ளாக்குகின்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு கட்டமைப்புக்கு தான் இருக்க முடியும். அல்லது அந்த குறிப்பிட்ட கட்சி அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இவர்கள் பொருத்தமற்றவர்கள் அல்லது மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த கட்சி எடுக்க முடியும். ஆனால் இங்கே ஆளுநர் அதாவது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் நாளைக்கு தவறு செய்கிறார் அல்லது ஆளுநர் மீது யார் நடவடிக்கை எடுப்பது?
ஆளுநர் மீது வடகிழக்கில் இருந்து எவரும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் அவர் மத்திய ஜனாதிபதிக்கு மட்டுமே கட்டுப்பட்டார். அவர் மீது யாரும் விரல் நீட்ட முடியாது, அவர் மீது கேள்வியும் கேட்க முடியாது. அப்ப இப்படியான அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இது ஒரு வகையான ஒரு சர்வாதிகார துணியில் தான் இந்த விடயம் கையாளப்படுவதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. இது உறுப்புரிமையை நீக்காமல் அந்த பதவி நிலை சார்ந்த ஒரு விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது வேறு விஷயம். இப்ப கேள்வி இந்த உறுப்புரிமை தான். பதவி நிலைகள் மாறலாம், அடுத்தவர் வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் உறுப்புரிமையும் இல்லாமல் ஆக்குதல் என்பது அது ஒரு சிக்கலான விடயம். இது ஏற்கனவே இப்படி வடகிழக்கில் எங்குமே இதற்கு முதல் நடைபெறவில்லை. எந்த ஒரு ஆளுநரும் உறுப்புரிமை, அதாவது ஒரு தெரிவு செய்யப்பட்ட உறுப்புரிமையே இல்லாமல் ஆக்குகிற நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ள. ஆளுநர் என்ற விடயமே 2008ஆம் ஆண்டில் இருந்து தான் வருகிறது. ஆளுநர் அதுக்கு முதல் ஆளுநர் இருந்தாலும் அது ஆளுநர் என்ற விஷயம் 88ஆம் ஆண்டிலே அங்கு ஆளுநருக்கு எதுவும் இல்லை. ஆளுநர் தெரிவு செய்யப்பட்டவர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்த சூழல் அது அப்பொழுது இருந்தது. அது வேறு அரசியல் சூழல். ஆனால் 2008 இருந்துதான் இந்த ஆளுநருடைய அதிகாரம் என்பது ஒரு பொது வழிக்கு வருகிறது. அது ஆனால் அதுக்கு பிறகு வந்த பல ஆளுநர்கள் அப்படி இப்படி நடந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் அப்படி இல்லை. அதாவது பதவி நிலைகள் சார்ந்து சில விடயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்கிய விடயம் என்பது தான் முதல் தடவை நடைபெறும். அப்போ இது தொடர்பாக நாங்கள் ஒரு பரவலான உரையாடல் செய்ய வேண்டியது, அது ஒரு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இதை கேள்விக்குள்ளாக வேண்டிய பொறுப்பு தமிழர் தரப்பில் இருக்கிறது. அதிகாரம் கோருகின்ற வடகிழக்கிலேயே நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு சமூகம் என்பதால் அப்படி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றால் அதை பேசாமல் விட்டு போகலாம். நாங்கள் அதிகாரம் கோரவில்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னத்தையாவது செய்து விட்டு பொங்கல் என்று இருந்தால் அதை பேசாமல் இருக்கலாம். நாங்கள் அதிகாரம் கூறுகிற ஒரு சமூகம் என்றும் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அமைதியாக அனுமதிக்கலாம் என்றால் அது சிக்கலான விஷயம். அமைதியாக அனுமதிப்பது என்பது வேறு. ஆனால் நிர்வாகமும் ஒரு முறைமையும் பேணப்படுவதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் தானே? நிச்சயமாக. ஆனால் அதுக்கு இந்த அரசாங்கம் முதலில் மாகாண அரசாங்கத்தை நியமிப்பதற்கான தேர்தலை நடத்தி சுதந்திரமாக இந்த மாகாண அரசுகளை நடத்துவதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இந்த அரசாங்கம் விலகி இல்லை வருகிறது. இந்த அரசாங்கம் அதை செய்யவில்லை. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் மத்தியில் இருக்கிற அதிகாரங்களை பிரயோகித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இந்த விடயத்திலே முதலாவது நாங்கள் கேள்வி, இந்த விடயத்திலே அக்கறை உள்ளவர்கள் முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, மாகாண சபை தேர்தல் முதல் நீங்கள் நடத்துங்க, அதன் பிறகு நாங்கள் இந்த அதிகாரத்தை பற்றி தாராளமாக உரையாடலாம். வடக்கில் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பிற்போட்டுக்கு நாங்கள் சட்டம் ஒழுங்கு நியாயங்களை பற்றி பேச முடியாது என்று அதை பேசுவதற்கான தகுதி நிலை இவர்களுக்கு இல்லை. இவர்கள் மாகாண தேர்தலை நடத்துகிறார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக தமிழர் தரப்பினுடைய அக்கறைகள் கரிசனைகளை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் அது முழு நாட்டுக்கும் உரிய ஒரு சட்ட விவகாரமாக மாற்றப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. அது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு முறைகள் போன்ற சட்ட பிரச்சனைகள் நீக்கப்பட்டால் தேர்தலை நடத்துவது உடனடியாக தயார் என்று தேர்தல் திணைக்களம் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் எழுகின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக தோன்றுகிறது. அரசு இதை நடத்துவதற்கு உரிய பிரச்சனைகள் ஏற்கனவே ஏனைய அரசாங்கங்களில் நடைபெற்ற சம்பவங்களினால் தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதால் நீங்கள் சொல்லுகிற அந்த அதிகாரம் தொடர்பான தமிழ் மக்களுடைய அக்கறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். மாகாண சபை தேர்தல் விஷயத்தில் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு விதமான சிக்கல்கள் இல்லை. இப்பொழுது அவர்கள் 159 உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை அரசாங்கம். ஆகவே ஒரு பில்லை கொண்டு இது ஒரு நாளிலேயே முடிக்க வேண்டிய விஷயம். இதில் அங்கே ஒரு விஷயம் கிடையாது. பழைய முறையில் போவதா புதிய முறையில் போவதா? பழைய முறையில் போவது என்று போட்டாலும் அவர்கள் தான் வெல்ல போகிறார்கள். புதிய முறையில் போவதால் ஏனென்றால் அவர்கள் தான் பெரும்பான்மையை தீர்மானிக்கிற அரசாங்கம். ஆகவே அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அக்கறை இல்லை என்பதுதான் இங்கே விடயம். அவர்கள் அதில் அக்கறைப்படவில்லை. அதற்கு ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு அதை போன்று அவர்கள் தேர்தல் நடந்தால் தோற்று விடுவார்கள் என்று பயமும் இருக்கலாம். மேபி என்றால் உள்ளூராட்சி தேர்தலிலே அவர்கள் பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் கீழே போய்விட்டது. ஆகவே அவர்கள் அச்சப்படலாம். வைத்தால் 5-6 சபைகளில் தோற்றுவிட்டால் ஜனாதிபதி எலெக்ஷனும் அவுட்டா போயிடும் அவர்கள் பயப்படலாம். அப்படி அவர்களுக்கு அரசியல் சார்ந்த காரணங்கள் இருக்கலாமே தவிர வேறு சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு காரணம் இங்கே கிடையாது. பிரச்சனை அவர்கள் நினைத்தால் எப்பொழுதும் இந்த பில்லை ஒன்றை கொண்டு வந்து உடனே வைத்தார். ஆனால் பிரச்சனை அவர்கள் அதை சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டு தங்களுடைய சில அரசியல் காரணங்களுக்காக இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். சரி, ராஜ் தொடரும்.
ஆமா. அப்படியானால் உங்களுடைய கருத்தின்படி அரசாங்கமானது தன்னுடைய தோல்வி நிலையிலிருந்து நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் மாகாண சபை தேர்தலை முடியுமான வரைக்கும் பிற்போட்டுக் கொண்டு வருகின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அப்படித்தான் வகையிலே அப்படித்தான் நிலைமைகள் தெரிகிறது. ஒரு நிலைமையை அவதானிக்கின்ற பொழுது இப்ப நாங்கள் ஒரு 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 சூழலை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுதுதானே அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப இந்த சூழ்நிலையை அவதானிக்கின்ற பொழுது இப்படி ஒரு முடிவுக்கு அல்லது இன்னொரு முடிவுக்கு வரலாம். அவர்களுக்கு இந்த அதிகார பகிர்வை வழங்குவதில் அக்கறை இல்லை. இது ரெண்டு தான் இருக்க முடியும். வேறு ஒன்று இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். சூழ்நிலையை அவதானிப்பதன் மூலம் நாங்கள் இந்த 2 முடிவுக்கு தான் பெற முடியும். ஒன்று, அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதிகார பகுதி என்ற அவர்களுடைய கடந்த கால வரலாறு அதிகார பகுதியை எதிர்த்தது. அது அதனுடைய நீட்சியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அல்லது வைத்தால் தோத்து விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் வைக்காமல் இருக்கலாம் என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வர முடியும். சரி. சிலருடைய கருத்தின்படி அடுத்த இந்த வருடம் தேர்தல் நடைபெறாதுன்னு அறிவித்திருக்கிறார்கள். அட்டில் பென் சில்வா அவர்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நாங்கள் அடுத்த வருடம் கூட தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? அல்லது நாங்கள் இந்த ஆட்சி காலத்திலே மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே அறவே இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஒரு என்ன நான் ஒரு அரசியல் அவதானிய நிலைமைகளை அவதானிக்கின்ற ஒரு நபர் என்ற வகை சொல்வதாக இருந்தால் ஒரு 50க்கு 50 தான் எனக்கும் நானும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. வைக்காமல் விடுவதற்கும் வாய்ப்புகள் வேறு ஏனென்றால் இப்பொழுது இந்த தேர்தலை வையுங்கள் என்ற புற அழுத்தங்கள் பெரிய அளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் இலங்கை அரசியல் அப்படியான சூழலில் இருக்கிறது. முக்கியமாக இதில் கரசனை உள்ள பிரதான நாடு இந்தியா. ஆனால் அவை பாரிய அழுத்தங்களை இந்தியா பிரயோகிக்கக்கூடிய சூழல் இப்பொழுது இல்லை. அப்படியான ஒரு அரசியல் சூழல் இல்லை. ஆகவே ஆனால் அவர்கள் ராஜதந்திர ரீதியாக அதை ஆங்காங்கே சந்திப்புகளின் பொழுது அதை சொல்லுகிறார்கள் தான் தேர்தல் வைக்கப்பட வேண்டும், மாகாண சபை நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். தமிழ் கட்சிகளும் அங்கே போய் இந்த விடயங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஒரு ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக ஒரு அழுத்தங்கள் ராஜதந்திர தரப்புகள் எல்லாம் ஒரு கடுமையாக இதன் மீது ஒரு ஒரு கரிசனை கொண்டு பெரிய அழுத்தங்களை தெரிவிக்கக்கூடிய சூழல் இப்பொழுது இல்லாததும் அரசாங்கம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி இழுத்துக் கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எல்லோருக்குமே தெரிகிறது. பொதுவாக என்னுடைய பார்வையில் இந்த அதிகார பகிர்வில் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்ற ஒரு கருத்து தமிழ் தரப்பிடம் இருக்க நான் அதை ஒரு பிரதான முடியமாக பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் கணிசமாக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடந்த கால அவர்களுடைய எதிர்ப்பு வாதங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இந்திய எதிர்ப்பு, அமெரிக்க எதிர்ப்பு. இப்பொழுது அமெரிக்க நிகழ்வுகளிலே அண்மையிலே அமெரிக்கா ஹெலிகாப்டர்களை அன்பளிப்பு செய்த பொழுது மிகவும் அதிலே முன்னுக்கு நின்று அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் 3-4 வருடங்களுக்கு முதல் கடும் அமெரிக்க எதிர்ப்பாளராக மேடைகளிலே பேசி எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது என்றால் இப்பொழுது அவர்கள் ஒரு அரசாங்கமாக சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆகவே அவருடைய கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மாகாண சபை தொடர்பாக இருக்கிற ஒரு ஒரு அச்சம் அல்லது தயக்கம் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் இதை பிற்போடுகிறார்கள் என்பதில் எனக்கு கொஞ்சம் அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஆனால் தோல்வி தொடர்பான அச்சங்கள் இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி. இப்படியாக நீங்கள் சொல்வது போல மாகாண சபை தேர்தல் நடவதற்கான சாத்தியக்கூறுகள் 50க்கு 50, அதாவது இந்த வருடம் வரப்போவதில்லை, இனியும் கூட வரலாம் என்ற சாத்தியக்கூறுகளும் அரவாசுதான் சொல்லுவீர்கள். அப்படி இருக்கும் நிலையிலே சில தேவையற்ற எதிர்பார்ப்புகள் அல்லது கருத்துக்கள் அங்கே நிலவுகின்றன. அதாவது மாகாண சபை தேர்தல் வந்தால் முதலமைச்சராக வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே சுமந்திரன் அவர்கள் போராளிகளை நோக்கி, முன்னாள் போராளிகளை நோக்கி தன்னுடைய ஆதரவு கருத்தை நீட்டுகிறார் என்ற ஒரு விமர்சனம். அடுத்தபடியாக தேர்தல் வருமானால் அந்த தேர்தலிலே சுமந்திரன் போட்டியிட்டு மாகாண சபை முதலாக வரக்கூடாது என்ற ரீதியிலே ஸ்ரீதரன் அவர்கள் மாகாண சபையை முன்னாள் போராளிடன் அவர் நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற இன்னொரு வேண்டுகோள். இப்படியான கருத்துக்களும் எதிர்பார்ப்புகளும் விமர்சனங்களும் வருகின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல இதுல இப்ப என்னென்றால் அவர்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் சிந்திப்பார்கள். அதாவது இப்ப நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக அல்லது ஒரு அரசியல் மாணவனாக என்னுடைய கருத்துக்களை ஆனால் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னை போன்று சிந்திக்க மாட்டார்கள். தேர்தல் வந்தால் அதுக்கான தயாரிப்புகளோடையும் தாங்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சிந்திப்பார்கள். அந்த அடிப்படை தான் நீங்கள் சொன்னது போன்று யார் முதலமைச்சர் வேட்பாளராக வருவது என்ற விஷயங்கள் எல்லாம் உரையாடப்படுகிறது தான். அந்த மாதிரியான சின்ன உரையாடல்கள் உண்டு.
ஆஹ் அந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய வேலைதான். அதாவது அவர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஆஹ் அது பிழை என்றும் நான் சொல்ல மாட்டேன். என்றால் தேர்தல் ஒருவேளை நான் இப்ப சொன்னதுக்கு மாறாக சில எதிர்பாராத சில நிலைமைகள், எதிர்பாராத மாற்றங்கள் தரணும். அரசாங்கம் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கூடலாம். அப்படி அவர் நிச்சயமாக வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்தால் அந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழ் கட்சிகள் தங்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அறிந்தவரையும் மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் பெருமளவுக்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஆகியவை இணைந்து போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழலை அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு 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 முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒருவரை தெரிவார். நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி பிரதான கட்சி என்பதால் அவர்களை சார்ந்த ஒருவர் தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக வரும். மற்றது தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற உள் பிரச்சனை என்பதில் ஒருவரை ஒருவர் தோற்கடிப்பது, ஒருவரை ஒருவர் செலுத்துவது என்ற விஷயங்கள் நடைபெறுவது என்பது வேறு கிடையாது. அது நீண்ட காலம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது நடந்து கொண்டிருக்கு. அவற்றையெல்லாம் தாண்டி இந்த முதலமைச்சர் போட்டியெல்லாம் நடக்கும். அதில் முக்கியமா நேரம் இந்த மாகாண சபையை நாங்கள் மாகாண சபையில் ஒன்றுமில்லை என்று சொல்லுபவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடத்தான் போகிறார். அவர்களும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தத்தான் போகிறார். எல்லாம் நடக்கத்தான் போகும். அந்த நிர்வாகத்தை போராளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீதரனுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது ஒரு மாகாண சபை நிர்வாகத்தை அரசியல்வாதிகளிடம் இருந்து முன்னாள் போராளிகளிடம் ஒப்படைப்பது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? முதலாவது இதெல்லாம் ஒரு அடிப்படையில் இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் ஒரு உள்ளூர் அரசியல் விளையாட்டுகள் தான். நீங்கள் அவர் சொல்லுகிற இந்த பின்னணியை நீங்கள் பார்க்கலாம். அவரை இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறார். அதிலே ஸ்ரீதரன் பெருமளவுக்கு தமிழரசு கட்சிக்குள் பெருமளவுக்கு செல்வாக்கு இழந்த ஒரு ஆளாகத்தான் மெதுவாக போய் கொண்டிருக்கிறார். கட்சி நான் குறிப்பிட்ட கிளிநொச்சியில் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது வேறு. கட்சிக்குள் தீர்மானம் எடுக்கின்ற அந்த நிலையில் அவர் கொஞ்சம் கீழே தான் போய் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இப்படியான அறிவிப்புகளை அவர் வெளியிடுகிறார். இந்த நிலம் அதாவது என்னுடைய சொந்த கருத்தாக சொல்வதாக இருந்தால், முன்னாள் போராளிகளிடம் இதை ஒப்படையுங்கள் என்றால் உண்மையில் இப்பொழுது ஒரு அங்காள நீங்கள் பார்க்கலாம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை, இப்படியான அந்த பேரோடு இருக்கிற அவர்கள் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை முன்னிலைப்படுத்தித்தான் அவர்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தனி நாட்டுக்கு ஒரு புதிய விளக்கத்தையும் அளித்திருந்தார். விடுதலை புலிகள் இயக்கம் தனி நாடு என்றால் அது தேசத்தை அங்கீகரிப்பதுதான், அது தனி நாடு அல்ல என்ற ஒரு புது விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையிலே 13வது சட்டத்தை பிரபாகரன் அதை அவர் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் என்ற அடிப்படையில் கடந்த 17 ஆண்டுகளாக பலரும் பேசியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது கேள்வி, விடுதலை புலிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயத்தை முன்னாள் போராளிகளிடம், அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் தான் அந்த முன்னாள் போராளி, அவர்களைத்தான் முன்னாள் போராளிகள் என்று அடையாளப்படும், அவர்களிடம் ஒப்படையுங்கள் என்பது என்ன தர்க்கம் அதில் இருக்கிறது என்பது முதலாவது. இரண்டாவது, ஒரு நிர்வாக இந்த இயக்கங்களில் இருந்து வந்தவர்கள் முக்கியமான பலர் இப்பொழுது இல்லை. ஒரு மிக ஆற்றல் வாய்ந்தவர்கள் எல்லாம் இந்த இயக்கங்கள் இருந்தது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்ல. அவர்கள் எல்லாம் இறுதி யுத்தத்திலேயே பலரும் இறந்து விட்டார். மற்ற அந்த ஞாபக காலத்துக்கு முன்னர் பலர் வெளியேறிவிட்டார். இப்பொழுது இருக்கின்றவர்கள் மிகவும் சிறிய ஆட்கள், அவர்களுக்கு சாதாரணமான விஷயங்களே தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது போராளிகளிடம் கிழக்கு மாகாண சபைகளை ஒப்படையுங்கள் என்பதெல்லாம் இது ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் பிரச்சார அறிவிப்புகளை தவிர ஒரு பொறுப்பு வாய்ந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு பிரச்சார. அது மட்டுமில்லாமல் கடந்த தேர்தல்களில் முன்னாள் போராளிகள் தேர்தல்களிலே போட்டியிட்ட போது மக்கள் மத்தியிலே பெரும் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. திருகோணமலையில் கூட முன்னாள் திருகோணமலை பொறுப்பாளர் போட்டியிட்டு இருந்தார் என்று நம்புகிறேன். அவர் கூட இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டவும், இந்த முன்னாள் போராளிகள் பற்றி எல்லாம் நான் அதுக்காக முன்னாள் போராளி அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடலாம், வெற்றி பெற்றால் அந்த புதிய பதவிகளுக்கு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படத்தான் வேண்டும் என்றால் அவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டால் அந்த பிரச்சனை இல்லை. மக்கள் முதல் வாக்களிக்க வேண்டும். அடுத்த விஷயம், இன்றைக்கு முன்னாள் போராளிகளுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற ஸ்ரீதரனா இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த காலத்திலே ஜனநாயக போராளிகள் என்ற அமைப்பு வித்யாதரன் என்ற ஊடகவியலாளருடைய தலைமையிலே ஒரு சுயேட்சை குழுவாக தேர்தலிலே போட்டியிட்டார். அதற்கு முதல் தமிழரசு கட்சியில் தான் அவர்கள் அப்பொழுது இடம் கேட்டார்கள், எங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தாருங்கள். அப்பொழுது திரு சம்பந்தன் தான் அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரே ஒரு நபர். அப்பொழுது சம்பந்தன் சொன்ன பதில் என்று எல்லோருக்குமே தெரியும். உங்கள் மத்தியில் இருந்துதான் கேபி வந்தார், உங்கள் மத்தியில் இருந்துதான் கருணா வந்தார், நீங்கள் எல்லாம் அரச ராணுவ புலனாய்வுத்துறைக்கு வேலை செய்பவர்கள் என்று சொல்லி அவர்களை கேவலப்படுத்தி அனுப்பின வரலாறும் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி எல்லாம் போட்டு இப்போ வந்து திடீரெண்டா அப்பொழுதெல்லாம் இந்த முன்னாள் போராளிகள் அல்லது விடுதலை புலிகள் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அப்பொழுதே அந்த கட்சி சம்பந்தனுக்கு எதிராக திரும்பி இருக்க வேண்டும், அல்லது இந்த கட்சியில் இருக்க மாட்டோம் என்று வெளியில் இருக்க வேண்டும். இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது என்றால் இது காலம் சொல்லப்படுகிற இது உண்மையில் முன்னாள் அந்த இயக்க உறுப்பினர்கள் மீதான கரிசனையிலிருந்தும் இந்த அறிக்கைகள் வரவில்லை என்றுதான் நான் சொன்னேன். அவர்கள் மீதான அக்கறையிலிருந்தோ நல்ல அபிப்பிராயத்திலிருந்தும் இது வரவில்லை. இதெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சார அல்லது அரசியல் பிரச்சார தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வப்போது எடுத்துக் கொள்ளப்படுகின்ற சில துருப்புச்சீட்டுகள் தான் இவைகள். அது யார் பயன்படுத்தினாலும் அவர் ஆமா, அதாவது தனக்கு கிடைக்காது இன்னொரு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்திலும் கூட இப்படியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இந்த மாகாண சபை தேர்தல் ஒருவேளை நடைபெறுமானால் தமிழிசை கட்சி அல்லது தமிழ் தரப்புகள் தேசிய தரப்புகள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா, அல்லது தேசிய மக்கள் சக்தியானது இவைகளை புறந்தள்ளி முன்னிலை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது? இவர்கள் இந்த தமிழ் கட்சிகள், அதாவது இவர்கள் தான் ஒரு தேர்தலை ஒரு அணியாக எதிர்கொள்ளாமல் விட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்றால் இவர்கள் தங்களுக்குள் பிரிந்து நின்று போட்டியிட்டால் தேசிய மக்கள் சக்தியும் நல்ல வேட்பாளர்களை, நல்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அதை வாழ்ந்து நல்ல ஒரு அணியை களமிறக்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான சூழல் உருவாகும். என்றால் இப்பொழுது ரெண்டு பிரச்சனை இருக்கிறது தமிழ் வாக்களிப்பிலே. ஒன்று பழைய தலைமுறை, அது ஒரு நீண்ட தொடர்ச்சியின் வழியாக சிந்திப்பதால் அல்லது தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறது. சாதாரணமாக ஒரு 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்டாக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் ஒரு தமிழரசு கட்சி எங்களுக்கு வந்து ஒரு கட்சி என்று. ஆனால் இந்த இளைய தலைமுறை என்ற ஒரு தலைமுறை இருக்கிறது, இந்த ஜென்சி தலைமுறை, இது அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இது அந்த வேட்பாளர்களுக்குள் யார் கவர்ச்சியானவர், யார் தங்களோடு பேசுகிறார், தங்களை அரவணைக்கிறார் என்ற அடிப்படையில் எல்லாம் யோசிக்க வலிக்கிறது. அப்படி யோசிக்கின்ற பொழுது இந்த இவர்கள் தங்களுக்குள் பிரிந்து அடிபட்டுவார்களாக இருந்தால் அப்படி ஒரு பெரிய இதில் ஒரு சிக்கல் ஏற்படும், உடைவு ஏற்படும். மாகாண சபையும் கூட ஆட்சி அமைப்பதற்கு இழுபறியை சந்திக்க வேண்டியவர் அப்படியோ சொல்ல. ஆனால் அதை ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் அந்த தமிழ் கட்சிகள் இப்பொழுது புரிந்து வைத்திருப்பது போன்றுதான் தெரிகிறது. அதனால்தான் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஏற்கனவே சில சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கின்றன. இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி இணையாவிட்டால் நிச்சயமாக அதன் விலையை இவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் டெலோ கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஒரு பிரச்சனையாக உருவாகும் என்று எதிர்பார்க்கலாமா? டெலோ கட்சிக்குள் ஒரு பிரச்சனை அவர்களுடைய எப்படி தமிழரசு கட்சி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறதோ அதே நிலைமைதான் டெலோ. இதுல உள்ள அடிப்படை பிரச்சனை மிக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இந்த கட்சிகள்ல நீங்கள் தமிழரசு கட்சியை விட தவிர்த்து ஏனைய எந்த எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு இவர்கள் ஒரு யாழ் குடாநாட்டு கட்சிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆங்காங்கே அவர்களுக்கு எங்கு சாதகமான இடம் இருக்கிறதோ அங்கு ஆசனங்களை கொடுத்து விட்டால் அந்த கட்சியின் பிரச்சனை முடிந்து விட்டது. இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அது வடகிழக்கு தழுவி ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி. அதனால் அவர்கள் தங்களை பிரதான கட்சி என்று சொல்வதிலும் தவறில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தானே வடகிழக்கிலே வாக்கிருப்பவர்கள் தானே தங்களை பிரதான கட்சி என்று சொல்ல முடியும். ஆகவே ஆனால் இவர்கள் மற்றவர்கள் யாழ்ப்பாணத்தை அடிப்பவர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை நீங்கள் எடுத்தாலும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேர் என்றெல்லாம் என்ன பெயர்களை வைத்துக் கொண்டாலும் அதுவும் ஒரு யாழ்குடா நாட்டு உரையாடல் தான், வடகிழக்கு தழுவியது அல்ல. ஆகவே இந்த நிலையிலே டெலோ கட்சியை கையாளுவது, இபிஆர்லவை கையாளுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல தமிழரசு கட்சிக்கு. அவர்களுக்கு அந்தந்த இடத்திலேயே ஒரு சில ஆசனங்களை கொடுத்து விட்டால் சரி. ஆனால் அதனால் அந்த பெரிய சிக்கல் அதில் இருக்காது. டெலோவை எப்படி கையாளுவது, அது டெலோக்குள்ள இரண்டு அணியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அந்த பிரச்சனைகளை சமாளித்து மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது அவர்களின் பிரச்சனை, அது அந்த கட்சி பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா பொதுவாக இந்த தமிழ் கட்சிகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல போகிறீர்கள். என்ன ஒரு
தமிழ் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி சிந்திப்பதை விட தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய யார் தலைவர், யார் செயலாளர் என்று அடிபடுவதில் தான் தங்களுடைய முழு முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆ. இதன் காரணமாகத்தான் தென்னிலங்கையும் இவர்களை ஒரு சீரியஸாக எடுக்க முடியாது என்றால், இப்ப தென்னிலங்கைக்கும் தெரியும் இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தாலும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் ஒன்றுபட போவதில்லை, ஒன்றுபட்டு செயற்பட போவதில்லை, சில விஷயங்கள் உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. அடுத்ததாக நீங்கள் சம்பந்தரையா பற்றி பிரசாரித்தீர்கள். அதாவது முன்னர் போராளிகள் வந்து தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது கிடைத்தரமாக கேட்கும் பொழுது அதை மறுத்ததாக, இப்பொழுது சம்பந்தர் அவர்களுக்கு திருவண்ணாமலையிலே சிலை அமைப்பதா வைக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே சிலை அமைக்க வேண்டுமா இல்லையா என்ற ஒரு விவாதங்களும் கூட சமூக வலைத்தளங்களிலே அலசப்படுகின்றன. இதிலே சம்பந்தர் ஒரு துரோகியா அல்லது அவருக்கு சிலை வைப்பது நியாயமா? இப்ப நான் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடிமகனாக சொல்வதாக இருந்தால், அரசியல் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற அப்படி ஒரு தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். இல்ல, அவர் சிலை வைக்கிற அளவுக்கு அவர் இந்த தமிழ் இனத்துக்காக என்ன செய்தார் என்று உண்மை எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆனால் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த பரிந்துரையை வைத்திருக்கிறார்கள். இது வந்து மக்களின் பரிந்துரை அல்ல. திருவண்ணாமலையில் உள்ள மக்கள் வந்து ஐயாக்கு சிலை வைங்கள் என்று யாரும் சொல்லவில்லை, சொல்ல போவதும் இல்லை. இது அந்த மாநகர சபையிலே ஒரு உறுப்பினர் முன்வைத்தபடி மன்னிக்கவும், மக்கள் சொல்லவும் இல்லை, சொல்ல போவதும் இல்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இப்ப சாதாரணமாக திருவண்ணாமலை தமிழ் குடிமகன் ஒரு சிந்திக்க தெரிந்த தமிழ் குடிமகனுக்கு தெரியும் திரு சம்பந்தன் அரசியல் ரீதியாக எண்ணத்தை விட்டு சென்றார். ஆனால் அவருக்கு தானே வாக்குகள் எல்லாம் விழுந்த திருவண்ணாமலையிலே வாக்குகள் விழுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் வாக்குகள் இந்த யாழ்ப்பாணத்திலே பலருக்கு விழுந்திருக்கிறது. நாங்கள் யாருக்கு விழுந்திருக்கின்றது பார்க்கிறதா? அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த வாக்குகளை நாங்கள் அவர்களுக்கு விழுந்த வாக்குகளாக மட்டும் கொள்ள முடியாது. ஆனால் சம்பந்தர் ஐயா பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குகள் அவருக்கு விழுந்த வாக்குகளை தானே மட்டும் கொள்ள. என்றால் அவருடன் போட்டியாக இன்னொரு போட்டியாளரும் போட்டியிருக்கும் நிலையிலே அவரை தவிர்த்துவிட்டு, அதாவது கோதாசன் போட்டியிருக்கும் நிலையிலே கடந்த தேர்தலிலே அவரை தவிர்த்து விட்டு சம்பந்தர் ஐயாவுக்குத்தான் இந்த வாக்குகள் முதலாவதாக போடப்பட்டிருக்கும் இடத்து அவரை மக்கள் விரும்பி இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, வாக்களிப்பு என்பது இப்ப தேர்தலிலே நான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பதற்கென்று ஒரு வாக்காளர் ஒரு கணிசமான வாக்கு வங்கி ஒன்று அவர்களுக்கு இருக்கு. அந்த வாக்கு வங்கி திரு சம்பந்தன் இணைகின்ற பொழுது சம்பந்தன் அறியப்பட்ட ஒருவர். இப்ப திருவண்ணாமலையில் அரசியல்வாதி என்றால் அவர் வாழுகிற காலத்தில் திருவண்ணாமலையில் அரசியல்வாதி என்றால் அவரைத்தான் தெரியும். இப்ப அவர் பிரச்சாரங்களுக்கே போவதில்லை. அவர் உண்மையில் அவருக்கு உடல்நிலை அவர் உடல் சார்ந்தெல்லாம் அவரால் அதிகம் ஆரம்ப காலங்களில் போனார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் குறிப்பாக இந்த பிற்காலங்களில் இந்த யுத்தத்துக்கு பின்னரான காலத்திலே பிரச்சாரங்கள் கூட்டங்களுக்கு மட்டும்தான் அவர் முகத்தை காட்டுவார். கூட்டங்களில் தான் காட்டுவார், அங்கே பேசுவார். மற்றபடி அவர் வீடு வீடாக பிரச்சாரம் போய் நான் இந்த 20 வருஷத்தை காணவில்லை. ஆனால் அவரைத்தான் மக்களுக்கு சம்பந்தர் இருக்கிறாரா அவருக்கு ஒரு விருப்ப வாக்கை போடுவோம் என்ற அடிப்படையிலே மக்கள் வாக்களித்தார்கள். மக்கள் வாக்களிப்பது என்பது ஒரு அறியப்பட்ட ஒருவர், அதே நேரம் தமிழரசு கட்சி, அதே நேரம் ஒரு தமிழ் பிரதிநிதி வர வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். இப்பொழுது கூதாசனுக்கும் தான் இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார். அதே மக்கள் கூதாசனுக்கும் வாக்களித்திருக்கிறார். நாளைக்கு இன்னொருவரை கொண்டு வந்து, இத்தனைக்கும் கூதாசன் 25 வருடமாக உங்களுக்கு தெரியும் இந்த திருவோணமலையே இல்லாம அவர் 25 ஆண்டுகளாக திருவோணமலையே இல்லை. அவருக்கும் இந்த திருவோணமலையாக்கள் உட்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு இன்னொருவரை கொண்டு வந்து இவர்தான் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தமிழ் பிரதிநிதி வரட்டும் என்ற அடிப்படையிலே வாக்களித்தால் அது குறைந்து கொண்டுதான் செல்லுகிறது அந்த வாக்களிப்பு. ஆகவே அதை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் மீது தமிழ் மக்கள் அளப்பரிய அன்பும் கரிசனையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல போதும். அவரால் பெரிய விமோசனங்கள் தங்களுக்கு வரப்போவது என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்பதல்ல போதும். ஆனால் அந்த பின்னணியிலே ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி, அது சம்பந்தனாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அவருக்கு சிலை வைப்பதில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு விருப்பம் அவர்கள் வைக்கிறார்கள், அது வேறு விஷயம். அதை பற்றி நான் சொல்லவில்லை, அவர்களுடைய உரிமை. ஆனால் இப்பொழுது இதை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்டதால் தான் நான் சொல்லுகிறேன். மற்றபடி ஒருவர் ஒரு தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு பெரும் அடைவுகளை, அதாவது தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு அரசியல் பெறுபவர்களை அல்லது அந்த வெளித்தெரியக்கூடிய பெரிய நன்மைகளை பெற்றுக் கொடுத்த தலைவர்களைத்தான் மக்கள் பொதுவாக வரலாற்றில் கொண்டாடுவது வழக்கம்.
அப்படி பார்த்தால் என்ன பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற கேள்வியோடு இயல்பாக வரும். அதைத்தான் நான் சொல்லுகிறேனே தவிர மற்றபடி அவருக்கு சிலை வைப்பது அது அவரவருடைய சொந்த பிரச்சனை. விரும்பினால் வைத்துவிட்டு போகும். சரி, இந்த இந்த விடயத்துல ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதாவது நீங்கள் தமிழ் மக்கள் சார்பாக சிலை வைப்பது ஒரு அடைவு ஏற்படுத்தியவருக்கு வைப்பதுதான் முறை என்ற விதமான கருத்து தெரிவித்தீர்கள். அப்படியாக யாழ்ப்பாணத்திலே வவுனியாவிலே சிலை வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளுக்குரிய தகுதியுடையவர்கள், அதாவது போராளிகளுடைய தலைவர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த சிலை வைப்புக்கான தகுதி உள்ளவர்கள் கருதுகிறீர்கள்? இல்ல, அவர்களுக்கெல்லாம் அவருடைய கட்சி தானே வைத்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அந்தந்த கட்சியால் தான் வைக்கப்பட்டது. இப்பொழுது இது ஒரு பொது வழியில் ஒரு கேள்வியாக கேட்டால் தான் ஒருவர் பதிலளிப்பாரே தவிர மற்றபடி ஒரு கட்சி அவருடைய கட்சி தலைவருக்கு சிலை வைக்கிறது என்பது அவர்களுடைய பிரச்சனை. அது அது அவர்கள் வைத்து விட்டு போகலாம். அப்படித்தான் வைக்கப்பட்டது. எல்லோருக்குமே கட்சி அந்தந்த கட்சி தான் வைக்கும். சரி, மக்கள் தான் பிரச்சனை. சரி, ஒரு சிறிய அளவு எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதி போகலாம். சத்யபாலன். நன்றி ராஜ். நாங்கள் சிறிய ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம்.